வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த தேர்தல் பத்திரம் ஏற்கனவே எல்லாரும் சொன்னோம். எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம சொன்னோம், இந்த தேர்தல் பத்திர விஷயத்தில் தேர்தல் ஆணையம் இதை ஒழுங்காக வெளியிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு. அதற்கேற்றார் போல் எல்லா தொலைக்காட்சியிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தான் நிறுவனம் இவ்வளோ பணம் கொடுத்தது, ரெண்டாவது பெரிய நிறுவனம் 410 கோடி கொடுத்துருக்குது. அந்த நிறுவனம் இப்போ யாருதுன்னு பார்த்தா ரிலையன்ஸ், சொந்தமான அம்பானிக்கு சொந்தமான நிறுவனம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரங்கம் உள்ளிட்ட எல்லா ஏரியாவையும் டெண்டர் எடுக்கக்கூடிய மேனோ இண்டஸ்ட்ரி, அதுக்கு நிறையா ஃபண்டு கொடுத்துருக்காங்க. 30 நிறுவனங்கள் இன்றைக்கி பெருமளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதில் 16 நிறுவனங்கள் இடி ரைடுக்கு உள்ளாக்கப்பட்ட நிறுவனங்கள், அதற்கு பிறகு பணம் கொடுத்துருக்காங்க. மார்டின் நிறுவனம் 1368 கோடி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தான் முதலிடம். பிஜேபி, இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டு போடல. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் பிஜேபி மீது அவ்வளவு ஆர்வமாக, அவ்வளவு நேசமாக 1368 கோடி கொடுத்துருக்காரு. அவங்க பையன் ரைடு நடத்தினதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்துருக்காரு. இந்தியா முழுக்க இன்றைக்கி சீரம் நாங்கள் கொரோனா காலத்தில் சிறப்பாக பண்ணோம். நாங்கள் பார்த்தா கொரோனா காலத்தில் சீரம் கம்பெனிலேருந்து கூட பணம் வாங்கியிருக்காங்க. அப்போ அதுலேயும் ஃப்ராடா? அதாவது எல்லாமே பிஜேபியினுடைய கொள்கைகளால் ஈர்த்து இவர்களெல்லாம் பணம் கொடுத்தாங்கன்னு. பாரத் மாதா கி ஜே, அண்ணாமலைஜி முதலமைச்சராகணும், அடுத்து இன்னொரு 25 வருஷம் மோடிஜி தான் ஆகணும், மோடிஜிக்கு மோடியின் குடும்பம் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பாக இந்த வயசான காலத்தில் மோடி அவர்கள் சத்தம் போடுறாரு. ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா எடியூரப்பா போக்சோ தெரியுது. சுற்றி கித்தி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தவறுகளையும் இந்த பிஜேபி பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறோம். இதில் வேறு இங்கே இருக்கிறதே 10 ஓட்டு, இந்த குஷ்பு வேறு பிச்சைன்னு சொல்லி அதுலேயும் போயிடும் பொழுது ஓட்டு. இப்போ அதாவது பிஜேபி தோக்கணுங்கிறதுக்காக குஷ்புலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இப்படி இந்த தேர்தல் பத்திர விஷயத்தில் பிஜேபி மாட்டிக்கொண்டதா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், வெகுஜன மக்கள் மத்தியில் இதெல்லாம் எடுபடுமா? மக்கள் மோடி திட்டத்தை கொடுக்குறாரு. இன்றைக்கி நம்ம பெட்ரோல் 2 ரூபா குறைச்சிட்டாரு, ஏற்கனவே சொன்னோம் குறிப்பார். இப்படிலாம் பண்ணுறாரு. இது எடுபடுமா? இல்லை தேர்தல் பத்திரத்தில் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தாங்க, யாரோ வாங்கினாங்க, இதனால் சாதாரண மக்களுக்கு என்னங்க நன்மை? இதெல்லாம் பெரிய ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும், இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடர்ந்து எல்லா விதமான தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதாரண மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, எல்லா விஷயமும் கேள்விப்படப்பட மொத்தமாக அவங்க கோபம் இருக்கும். ஒரு கோபம் பிஜேபி மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயம் கேள்விப்பட மொத்தமாக இந்த கட்சி ஃப்ராடு கட்சி அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏஜி பிரச்சனையில் அதில் ஊழல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ராக்கெட் வாங்கினாங்களா அதில் ஊழல், இந்தியாவிலே தயாரிச்சிருக்கலாம் அதில் ஊழல், அப்புறம் மெகாபஸ் மென்பொருள் வாங்கினது அதில் ஊழல், அதானிக்காக துறைமுகங்களெல்லாம் டெண்டர் விட்டாருன்னு அதில் ஊழல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடியை வச்சு பிஜேபி மிரட்டி பணம் வாங்குதுன்னு சும்மா இங்கே அந்த அங்கிந்தி வாரி கைது போது சொல்லிட்டு இருந்தாங்க. பிஜேபி இடி அனுப்பி எல்லாத்துலேயும் பணம் வாங்குதுப்பா. சாதாரண மக்கள் அப்படி தான் பேசுவாங்க. இடி எல்லாத்தையும் அனுப்பி பெரிய மனுஷங்கள்லாம் பணம் வாங்கி மோடி சேர்த்துக்கிட்டாராம், இப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வாதம் எடுபடும். அதாவது நீங்கள் பணம் கொடுத்த வாதம் மக்களுக்கு புரியாது. தேர்தல் பத்திரம்னா என்ன? இதில் என்னென்னா, தேர்தல் பத்திரம் வெளியிடுறாங்க, அதில் எண்கள். அந்த தேர்தல் பத்திரம் என்னென்னா, இப்போ முனுசாமி, கந்தசாமி 1 வாங்கியிருக்காரு, ஒரு பத்திரம் வாங்கியிருக்கார், 2 அந்த பத்திரம் நம்பர் 1ன்னு போட்டால் முனுசாமின்னு வரும். ஆனால் அந்த நம்பரே போடல. அப்போ இதில் அதானி எவ்வளோ கொடுத்தாரு, அம்பானி எவ்வளோ கொடுத்தாருங்கிறதே வரல. இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் யார்? இத்தனை 100 நாள் கல்யாணம் பண்ணுறவர் யார்? அவர் 1 ரூபா கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இதில் வருதுங்கிறது. இது எந்த விதத்தில் சரி? சாதாரண ஒரு மனிதன் எந்த ஆட்சி வந்தாலும் கொடுப்பாங்க. இந்த ஆட்சி இல்லை, பெரிய பணக்காரர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதானி 1 ரூபா கூட கொடுக்கல அப்படின்னா, அப்போ தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் வெப்சைட்டில் போட்டதுலேயே 1000 குளறுபடி இருக்குதா? இதில் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் என்னென்னா, நீங்கள் ஒரு அளவுக்கு தான் மறைக்க முடியும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே பூந்து திருடினாரு அப்படின்னா திருட்டு சொல்லலாம், அந்த உள்ளே அடித்தது கிடிச்சதெல்லாம் கூட மறைக்கலாம். திருடின நம்ம எவ்வளோ தான் மறைப்பீங்க? அந்த மாதிரி இன்றைக்கி பிஜேபி அந்த இடியை வைத்துக்கொண்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரிய ஆட்களெல்லாம் பணத்தை பிடுங்கி மோடி செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற இமேஜ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். கண்டிப்பாக சேரும். ஏன்னா எதிர்க்கட்சியும் சும்மா விடாது பண்ணுவாங்க. இந்த தேர்தல் பத்திர விஷயங்களில் உண்மையில் நடந்தது என்ன, மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன? சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்கள் முதல் விஷயம் எல்லாத்தையும் விட்டுருங்க. என்ன யோசிப்பாங்க?
தேச பாதுகாப்பு, வெளிநாட்டிலேருந்து இந்தியர்கள்லாம் பண்ணால் உக்ரைன் ரஷ்யா இந்த இதில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் மோடி கூட்டு வந்தார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புல்வாமா தாக்குதல். புல்வாமா தாக்குதலை வச்சு தான் போன தேர்தலில் மெட்டீரியல் ஆக்குனாங்க. அந்த தாக்குதல் நடைபெற்ற பிறகு பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனம் உங்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்குது. அப்போ இந்தியர்கள் மட்டும் பிஜேபியை நேசிக்கலை, பாகிஸ்தானும் நேசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அமெரிக்கா நேசிப்பாங்க, லண்டன் நேசிப்பாங்க, ஹமாஸ் நேசிப்பாங்க. அப்போ எல்லா உலகம் முழுக்க மோடி ஒருத்தரே இருந்தால் நல்லது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படி தானே காட்டுது. ஏன்னா யாருமே யோசிக்காத விஷயம். உங்கள் நாட்டில் நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க. பிரைம் மினிஸ்டர் ஆளக்கூடிய பிஜேபி கட்சிக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் பணம் கொடுக்குதுன்னா, நீ இதே பிஜேபியை வேறு யாரோ வாங்கியிருந்தா உடனே ஆன்டி இந்தியன், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இங்கே அண்ணாமலை என்ன பேச்சு பேசினாருங்க. இந்த இஸ்லாமிய கைதிகளை வெளியுறத்தில் ஐயோ போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சொன்னீங்களா இல்லையா? உங்கள் யோகியதையை பார்த்தா இதெல்லாம் பரவாயில்ல போடுக்குது. நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து பணம் வாங்கியிருக்கீங்க. கேட்டால் பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடு, அது நாடு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான் எதிரி. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் பணக்காரர்கள்ட்டேருந்து நீங்கள் பணம் வாங்குவீங்க. அருமையான கொள்கை. அதே மாதிரி இங்கே இருக்க முஸ்லீம்களுக்கு எதிராக ஹிஜாப் சொல்லுவீங்க. அங்கே போய் துபாயில் போய் இலவசராக கட்டி பிடிச்சிக்குவீங்க. மோடி பணக்கார முஸ்லீம் வேணும், ஏழை முஸ்லீம் வேணும். நல்ல அருமையான கொள்கை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கொரோனாவுக்கு நீங்கள் மருந்தெல்லாம் இலவசமாக போட்டேன்னு சொன்னீங்க. அந்த கொரோனா சீரம் கண்டுபிடிச்ச அந்த நிறுவனம் உங்களுக்கு நன்கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன அப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க? அந்த மேக்னா இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு 450 கோடி கொடுக்குறாங்க. நீங்கள் சுரங்கம் என்றைக்கு பணம் கொடுத்தாங்களோ அதுலேருந்து நம்ம பழைய பதிவு நம்ம சொன்னோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இந்த தேர்தல் பத்திரத்தை பார்த்தா ஒன்று புரியும். அதாவது 1ஆம் தேதி மார்ட்டின் வீட்டுக்கு ரெய்டு வரும். 5ஆம் தேதி மார்ட்டின் 1000 கோடி இவர் கொடுப்பார். அதே மாதிரி 1ஆம் தேதி சும்மா இப்போ இதுக்கு சொல்கிறோம், 1ஆம் தேதி இன்னொரு கம்பெனிக்கு ரெய்டு போகும். அவரும் 5ஆம் தேதி பணம் கொடுப்பார். இன்னொரு கம்பெனிக்கு பணம் போகும். இந்த மாதிரி 16 பட்டியல் கொண்ட லிஸ்ட்டில் முதல்ல இருக்க 30ல் 16 பேர் மோடி அவர்களிடம் பணம் கொடுத்தவர்கள். நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் தான் உத்தம சீலர்களாச்சே, இடி ரெய்டு போய் ஒரு ஃப்ராடுன்னு நீங்கள் சொல்கிற அந்த கம்பெனிகிட்டேருந்து உங்களுக்கு ஏன் பணம் வாங்கணும்? நீங்கள் தான் ₹1 கூட மற்றவங்க பணத்தில் வாங்க மாட்டீங்களே, ஏன் வாங்குனீங்க தேர்தல் பணத்தை? ரைட். அந்த நிறுவனங்கள், ஈடியால் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஏன் அவ்வளோ டெண்டரை நீங்கள் கொடுக்குறீங்க? நம்ம ஒன்றும் புரியலையே. அணைகள், மின்சாரம் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமான டீலிங் என்ன? மோடி அவர்களுக்கு 6000 கோடியாம், காங்கிரஸுக்கு 1000 கோடியாம். ஒன்றும் புரியல. ஏற்கனவே காங்கிரஸ் நீங்கள் கேட்கலாம், காங்கிரஸ் ஆண்ட போது கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அம்பானியும் அதானியும். அம்பானி எவ்வளோ கொடுப்பாரு? காங்கிரஸுக்கு 50 கோடி கொடுத்தா பிஜேபிக்கு 25 கோடி கொடுப்பாரு. பாதிக்கு பாதி அதை கொடுங்க. இந்த வரலாற்றிலே இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு 6000 கோடியாம், இவங்களுக்கு 1000 கோடியாம். அந்த 1000த்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. இந்த சீரம் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கீங்க, அதில் வாங்கியிருக்கீங்க, இதில் வாங்கியிருக்கீங்க. பாதுகாப்பில் பிரச்சனை, மார்ட்டின் லாட்ரியில் இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. இந்த தேர்தல் பத்திர முறைகேடு சம்பந்தமாக நீங்கள் பிஜேபி இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் பத்திர முறைகேடு பெருமளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு பிஜேபி நம்புது. அவங்க என்ன நினச்சாங்க? ஏதோ பண்ணோம், அடிமட்ட மக்களுக்கு இது பெருசாக தெரியாது, இந்த பாண்டு கிண்டெல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சி அதை பெருசாகவே அவங்க பேசலை. அவங்க வேறு ஏதாவது யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, இந்த தாக்குதல் ஏற்கனவே நம்ம காஷ்மீர் சத்யபால் மாலிக் சொல்லியிருக்காரு, இவர் இராணுவ அதிகாரிகள்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டார் மோடின்னு சொல்லிட்டு. இவ்வளவு விஷயங்களையும் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் பேசும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், இவர்கள் பிஜேபி மேலே உள்ள ஒரே ஒரு சொல்லுவாங்க என்னென்னா, மோடி ஆட்சியில் தேச பாதுகாப்பு அது அடி வாங்கிடுச்சு. 2வது, ஊழலே இல்லை. இந்த சிஏஜி அறிக்கை சொல்லி இவங்க எந்தளவுக்கு ஊழல் பண்ணாங்கிறத சொல்லியாச்சு. 3வது, இந்திய நாட்டில் உள்ள எல்லா விதமான பொதுத்துறை நிறுவனங்களையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. மிக மிக முக்கியம் வேலையில்லா திண்டாட்டம். இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு ₹2 குறைச்சாங்க. இது மிகப்பெரிய தவறு. நீங்கள் என்ன சொன்னீங்க? மேலே எண்ணெய் நிறுவனங்கள் தான் ஏற்றும், எண்ணெய் நிறுவனம் தான் குறைக்கும். நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் இன்றைக்கி ₹2 குறைச்சதை சாமானிய மக்கள் எப்படி பார்ப்பாங்கிறீங்க? என்னங்க ₹50 ஏற்றிட்டு ₹2 குறைக்கிறீங்களா? இதே மாதிரி தான் மகளிர் தினத்துக்கு குறைச்சிங்க. இப்போ இன்றைக்கி என்ன தினம்? ஏன் ₹2 குறைச்சிங்க? அன்றைக்கி மகளிர் தினம் குறைச்சிட்டிங்க ₹100. இன்றைக்கி என்ன தினம்?
அப்போ இன்னும் 2 நாளில் வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வேலையை பண்ணுறீங்க. அப்போ பிஜேபியுடைய சாதனைன்னு சொல்கிறது எதுவும் இல்லாதனால நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குடியுரிமை சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னோம், கொண்டு வந்தோம். அதேமாதிரி பாருங்கள், பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்குது, 100 ரூபா குறைச்சிட்டோம், இன்னும் வந்தால் இன்னும் பண்ணுவோம்பாங்க. ஆனால் இதை வெகுஜன மக்கள் பார்க்க தயாராகலை. ஏன்னா ஒரு அரசாங்கம் அப்படிந்து ஏழைகள், இந்த பிஎன்சி மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு அபிமானம் இல்லைன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. இன்றைக்கி பிஎன்சி மக்களிடம் தோற்று போயிருக்கிறது இந்த அரசு. அதாவது ஐடி கட்டுறவங்களுக்கு நல்ல பேருன்னா அதுவும் இல்லை. ஐடி கட்டுறவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் வாங்கி நீங்கள் அதை அட்டூழியம் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த பிஎன்சி மக்களுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு இல்லை ஒரே ஒரு சக்தி என்னென்னா, எதிரில் ஒரு வலுவான வேட்பாளர் இல்லை, எதிர்கட்சி சிதறி கிடந்தது. இன்றைக்கி அந்த பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, எல்லாம் ஸ்டெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி இவர்களை எதிர்கொள்ள இப்போ நெக் டு நெக் ஃபைட்டு. இதில் 20ஆம் தேதி வந்து காங்கிரஸ் வந்து மும்பையில் அந்த பெரிய ஒரு மாநாடு போட போகிறாங்க, எல்லா இந்தியா கூட்டணி தலைவர்களும் பண்ணுவாங்க. அப்போ எல்லாவித அதிகாரத்தையும் ஒரு கையில் வச்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்கட்சிகள் எங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் இவ்வளோ மோசமான நிலைமை போயிடுச்சு, ஒரு ஆட்சி மாற்றத்தை தாருங்கள்னா மக்கள் ஏன் ஒரு ஆட்சி மாற்றத்தை தரும்? எப்பயுமே ஒரு மாறுதலை மக்கள் விரும்புவாங்க. ஏன் அந்த மாற்றம் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதற்காக தான் திட்டமிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எலெக்ஷனே வேணாங்க, பிஜேபி 400 சீட் ஜெயிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கே இவங்க அடி வாங்கினா, நிதிஷ்குமார் போன உடனே இந்தியா கூட்டணி போச்சுன்னு கண்டிப்பாக மக்கள் நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டணி போட்டு மகாராஷ்டிராவில் ஸ்ட்ராங் ஆகி, அதுக்கப்புறம் யூபியில் அகிலேஷ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன இந்தியா கூட்டணி எல்லாமே ஒன்றாயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச நிதிஷ்குமார் மட்டும் போயிருக்காரு, மம்தா பானர்ஜி அவங்க தனியாக நிற்கிறேன்ட்டாங்க, 2 பேர் தான். மற்றபடி எல்லாரும் ஒரு 8 ஸ்டேட்டில் கரெக்டாக தான் இருக்காங்க. 8 ஸ்டேட்டில் நீங்கள் 2 ரூபா குறைச்சதுக்கு எடுபடுமா? இல்லை இவர் மோசமான ஆள் பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது எடுபடுமா? நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தேர்தல் பத்திர விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கேட்குறோம். எஸ்பிஐ கொடுத்ததை அப்படியே வெளியிட்டாங்களா, இல்லை அதில் இருக்கக்கூடிய எண்கள் மாற்றப்பட்டது ஏன்? இந்த எண்கள் மாற்றப்படல. இந்த எண்களை வச்சு தான் நம்ம வந்து யார் வாங்கினான்னு தெரிய முடியும். இப்போவே நேற்று வெளியிட்டாங்க, இப்போ காலையில் தான் தெரியுது. இந்த 2வது இண்டஸ்ட்ரி 410 கோடி கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு இவங்களுக்கு வந்து ரிலையன்ஸு, அந்த இண்டஸ்ட்ரி கூட, அதாவது ரிலையன்ஸோடைய சிஸ்டர் கன்சர்ன், இப்போ ஒரு பேர் வைப்பாங்கள்ல, ஏதோ ஒரு பேர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறுவனம் நிறைய பணம் வச்சுருக்கோம், அந்த பணத்தை வந்து ஐடிலாம் கட்டணுங்கிறதுக்காக பல நிறுவனத்தை ஆரம்பித்து நஷ்டக்கணக்கு காட்டுவாங்க. இப்போ 2வது நிறுவனம் இவங்களுக்கு 410 கோடி கொடுத்துருக்கல, அதான் ட்விஸ்ட்டு. அந்த கம்பெனி சம்பாதித்த லாபம் 30 கோடி, பிஜேபிக்கு கொடுத்தது 410 கோடி. ஏங்க 30 கோடி தான் நீங்கள் வருமானம் வருது, எப்படிங்க 410 கோடி பண்ணுவீங்க? இங்கே கூட அண்ணாமலை வந்து இதுக்கு ஒரு கணக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது வேறு மாதிரி கணக்கெலாம் சொல்லுவார். எப்படி இருந்தாலும் அம்பலப்பட்டு விட்டார்கள். இதற்கு மேலே இவங்களை ரொம்ப நம்ம நோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைதராபாத்தில் இருக்க கம்பெனி, அந்த ரெட்டி கம்பெனி, அவங்களுக்கு இவங்க கொடுத்தது, இவங்க கொடுத்த கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாம் ஆதாயமான கம்பெனிகள், ஈடியால் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட கம்பெனிகள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு நல்லா ஒன்று புரியுது. எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதானியை மட்டும் உள்ளே கொண்டு வராது இருக்கிறதே இது மிகப்பெரிய தந்திரம். இதையும் மக்கள் புரிஞ்சு, அதானி பேர் வந்தாலும் இல்லை, மக்களுக்கெல்லாம் தெரியும் அதானி தான் நிறைய பணம் கொடுத்துருக்காருன்னு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் கிளப்ப தயாரிட்டது. மறுபடியும் சொல்கிறோம், ஜனநாயகம் இருப்பது ஒரு ஆள் முடிவு பண்ணுறதில்ல. அதானியும் அம்பானி, அதுக்கப்புறம் வந்து மோடி, அமித்ஷா இவர்கள் முடிவு பண்ணி எலெக்ஷன் வச்சா இந்தியாங்கிறது அந்த அளவுக்கு இவங்க 2 பேர் வச்சுட்டு இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும்னு நினச்சாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான செய்கை. இதனால் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.